ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சில்லி பாய் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஃப்சியில் டெய்லி சேலஞ்ச் தான் கைஸ். இன்றைக்கான சேலஞ்ச் முடிச்சிடலாம். இந்த டெய்லி சேலஞ்ச் தான் கைஸ் நல்லா ஈஸியாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு 2 ஸ்கில் கேம் முடிச்சுட்டு வரலாம். அதுவும் ட்ரேடபிள் பிளேஸ் கிடைச்சா 3 மில்லியன் 15 மில்லியன் அந்த மாதிரி கிடைக்குது. கைஸ் போயிடல. ட்ரிபிளிங்கா, எனக்கு ட்ரிபிளிங் தான் கைஸ் ரியல் லைஃப்லேயும் வர மாட்டேங்குது, கேம்லேயும் அந்தளவுக்கு வர மாட்டேங்குது. அவ்வளோ ஈஸி தான். ஸோ அடுத்து உங்களுக்கு வேறு எந்த கேம் சொன்னாலும் நான் விளாட்றேன் கைஸ். நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிங்க, நான் அதை விளாட்றேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்ல எஃப்சி மொபைல் கண்டென்ட் மற்ற கேமிங் வீடியோஸ்லாம் வரும் கைஸ். இது ஈஸி தான். யூசேபியோ பவர் ஷாட்டு இங்கேருந்து ஃபினிஷ் அடிக்கலாமா கைஸ்? ஓய் செம்மையாக அடிச்சா. இந்த ஹசார்ட் கார்டு நான் எதுக்கு எடுத்தேன்னா, அந்த இதுக்கு தான் கைஸ். லெஃப்ட் மிட் என்கிட்ட லெஃப்ட் மிட்டே இல்லை, அவனை வாங்கி வச்சா அந்த 340 டைமண்ட் ஃபார்மேஷன் கார்னர் கைஸ். வாங்க பார்ஜர்களுக்கு ஹெட்டர் போட்டு விட்டுருலாமா? கிளியராக இருக்கிறான், செம்மையாக அடிக்க போகிறான். அட்ரா முன்னாடி வந்துட்டாங்க. எனக்கு இந்த இது ஈட்டத்திலே பேக்கில் அதிகமாக கிடைச்ச துரான் தான் கைஸ். 3000 பேக்கில் 103 துரான் கிடைச்சி செம்ம பவர் ஷாட்டு வச்சான் பாருங்க. நாங்கள் ஒரு 4 கோலுக்கு மேலேயாச்சும் வைக்கலாம். அது எனக்கே கொடுத்துருக்க சேலஞ்சு. மினிமம் 4 கோல் அடிக்கணும். செம்ம த்ரூ பால் போச்சு. பெனால்ட்டி பெனால்ட்டி கைஸ், என்ன பண்ணலாம்? பெனால்ட்டி ஸ்ட்ரைட்டாகவே அடிக்கலாமா கைஸ்? போச்சு சார். கைஸ் நான் பிடிக்க மாட்டான்னு பணம் கடிச்சு. ஐயோ எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுச்சு. நல்ல பாஸ் அடிச்சா போச்சு. நான் சேலஞ்சில் தோற்றுருவேன்னு நினைக்கிறேன். We're inside the final quarter of an hour now. I'm cutting it out. Through. This is best. Promising move from Barcelona. If they can score again from this corner, it probably would be the end of the story. And a goal to increase their advantage to 2 on the roll. A little bit of a cushion. Now it's all about keeping the concentration. Karim Adeyemi. Not too fussy in clearing his lines. Well, of the dying embers of the game, and Barcelona all powerful in this one, Stuart. Well, they've been much the better side up to now. Some of their approach play has been excellent. They just need to control possession for these final few minutes to cap off a really good display. Good work from Barcelona to win it back. Guti! Can they stop it going in? And the second time of asking, just what was required. Well, the initial save is a good one, as you can see, but unfortunately it dropped straight to an opponent. A bit unlucky, really. Well, not too much defending going on in the grand scheme of things. 4-1, and the final whistle has sounded. The end of the game here, a win for Barcelona. The fans are going to be happy about that. Well, Derek, what a good கிடப்பானுங்க. என் லக்கே அப்படிதான். ஓகே சார், நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.